அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா எண் 2 அல் பக்கரா, ஆயத்தின் எண் 92 96 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். இஸ்ராயீலின் சந்ததிகளே, நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார். ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காளைக் கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். இவ்வாறே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வரம்பு கடந்த அநியாயக்காரர்களாகவே இருக்கிறீர்கள். உங்கள் மூதாதைகளிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர் மலையை உயர்த்தி, உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை உறுதியாக கடைப்பிடியுங்கள், அதற்கு செவிசாயுங்கள் என்று கூறியதற்கு அவர்கள், நீங்கள் கூறியதை செவியுற்றோம், ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் நம் கட்டளையை நிராகரித்து மாறு செய்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காளைக் கன்றுடைய பிரியம் ஊட்டப்பட்டார்கள். இந்நிலையிலும் நீங்கள் தௌராத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால், இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே கூறுவீராக. யூதர்களே, அல்லாஹ்விடமிருக்கும் மறுமையின் சொர்க்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தமென கூறுகின்ற நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால், உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்ப மாட்டார்கள். இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் நபியே, அந்த யூதர்கள் மற்ற மனிதர்களை விடவும், குறிப்பாக இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழ மிகவும் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயம் காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவனும் தான் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமே என்று விரும்புவான். அவ்வாறு நீண்ட நாள் உயிருடன் இருக்க அவனை விட்டு வைத்தாலும் அது வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தப்பிக்க வைத்து விடாது. அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்குபவன் ஆவான்.